ஹாய் கைஸ், வேளாங்கண்ணியோட பார்ட் 3 vlog பார்க்கலாமா? இன்னைக்கு காலையில் நல்ல தூங்கிட்டு இருக்க என்னையை எழுப்பி இன்னைக்கு வந்து மீன் மார்க்கெட் போயிட்டு நமக்கு தேவையான ஃபிஷ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு நமக்கு தேவையான ஃபிஷ் ப்ரான்ஸ் இதெல்லாம் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்லேயே சமைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். அதனால் எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்ப பக்கம், எங்களோட ரூம்லேருந்து ஒரு 5 ஸ்டெப் 10 ஸ்டெப்குள்ளே தான். அதுக்குள்ளே போனோம்னா நமக்கு வந்து மார்க்கெட் போயிட்டு நமக்கு தேவையான ஃபிஷ் எல்லாம் வாங்கணும். அண்ட் முக்கியமாக வேளாங்கண்ணியில் நம்மளால ஃபிஷ் மார்க்கெட்டில் வீடியோ எடுக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய திறமை வேணும். அந்த திறமையெல்லாம் எங்கிட்ட இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் எனக்கு தேவையான குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் சமைக்கிறோன்னு சொல்லியிருந்தேங்களா, வீட்டில் கிடையாது, நாங்கள் வந்து ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி அங்கேயும் நமக்கு நிறைய சமைக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அதில் நாங்கள் க்ராசரி வாங்குற இடத்துல வந்து நிறைய பேர் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கலேருந்து ஒரு ஆள் கிட்ட நம்ம வந்து க்ராசரி ஐட்டம் நம்ம என்னென்னலாம் ஃபிஷ் வாங்கியிருக்கோம், ப்ரான்ஸ் வாங்கியிருக்கோம், அதில் நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு பக்காவாக டைமுக்கு வந்து கொடுத்துருவாங்க நம்ம ரூம்லேயே. ஸோ நம்ம வந்து ஷாப்பிங் போயிட்டு சர்ச்சுக்கெலாம் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு மறுபடியும் ரூம் வந்ததுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்றது மட்டும்தான். லஞ்சுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ப்ராப்பராக முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு சூப்பரான கெட் ரெடி வித் மீலாம் வந்து நாங்கள் ஷூட் பண்ணியிருப்போம். அண்ட் நானுமே சிங்கிளாக வந்து கெட் ரெடி வித் மீலாம் வந்து க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாவில் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறதா இருந்தாலும் சரி, மறக்காமல் போய் என்னோட வீடியோஸ்லாம் செக் அவுட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளை பற்றி தான் தெரியும்ல, நல்லா ரெடி ஆகி போகிறதுக்கே நல்ல டைம் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் ரெடி ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்ச்லாம் விசிட் பண்ணி ப்ரேயர் பண்ணுற இடத்துக்குலாம் போயிட்டு நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் நிறைய எடுத்திருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றா வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு 3 minutes vlogல வந்து போடுறேன். ஸோ நம்மளது ஃபுல் vlog வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது. அதனால் இந்த மாதிரி 3 minutes vlogல கண்டிப்பாக உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டேலே நம்ம மாஸ் அட்டன் பண்ணுறது, அப்புறம் சாமிக்கு ஃப்ளவர்லாம் வாங்கி போடுறது, கேண்டில் பற்ற வைக்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஆஃப் கேமராவில் பண்ணியிருந்தோம். என்னால் எல்லாத்தையுமே வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் கவர் பண்ண முடியாது. அதனால் நான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கல. அண்ட் இன்றைக்கி எவ்வளோ இடத்த எங்களால் வந்து விசிட் பண்ண முடியுமோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங்கும் வந்து பண்ணியிருந்தோம். அதுங்களே எங்களுக்கு பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் ஒரு 3 o'clock மாதிரி தான் நாங்கள் வந்து ரூம்க்கே அகெயின் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து ரூமில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் என்னென்ன சமைக்க சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் ப்ரான்ஸ் ஃப்ரை, மீன் குழம்பு வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். நாங்கள் கேட்ட மாதிரி எல்லாமே எங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நாங்கள் வரத்துக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் நாங்கள் லேட் பண்ணி தான் வந்தோம். எங்களுக்கு கொஞ்சம் வந்து சூடு வந்து ஆறி இருந்தது. பட் இதுக்கு மேலே லேட் பண்ணால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால நாங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா நானுமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் 3 minutes vlog அப்படிங்கிறனால என்னால் ஃபுல்லாலாம் வந்து ஷேர் பண்ணிக்க முடியல. இதுக்கப்புறம் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அது என்னெல்லாம் அப்படிங்கிறத